ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின இன்மை புகுத்தி விடும், வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு, அது கூட வேண்டாம். எளிமையான திருக்குறள், எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா. உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இதை வாசிக்க தெரியல. இதுல பெரிய குடும்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டுங்க, ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு, இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போகும்போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு. டேய், கால கொடுமடா.